வியூவர்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் பேஷன். நாம இன்னைக்கு வெண்டைக்காயை வச்சு ஒரு யூனிக் ரெசிபி வெண்டைக்காய் புளி பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம இப்போ வெண்டைக்காய் புளி பச்சடி எப்படி ரொம்ப டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3-4 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து பச்சை மிளகாயை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ வெண்டைக்காய் போடுமோ அது மாதிரி 10 இல்லைனா 15 வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணி இதோட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட சேர்த்து கல்லுப்பு ஒரு பொடிப்பு வச்சுருந்தா பொடிப்பும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். மஞ்சள் பொடி இதுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லான லுக்கையும் கொடுக்கும். அதே சமயம் அந்த மஞ்சளோட டேஸ்ட் இதில் ஆட் ஆகும்போது ரொம்ப நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இது கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி புளியை கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியும் நம்ம இதோட ஊற்றி நல்லா இதை ஒரு 10 or 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுடலாம். இது கூட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் நல்லா பொடி பண்ணி இதோட சேர்த்துடலாம். ஸோ இது ஒரு 10-15 மினிட்ஸ் கொதிக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வரும். 20 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு செம்ம டேஸ்டியான உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கிற இந்த வெண்டைக்காய் புளி பச்சடி ரெடி ஆகிடும். இதை நம்ம சாத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.